ஹாய் ஃபேமிலிஸ். இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நானும் என் ஹஸ்பண்டும் வெளியில் கிளம்பிட்டோம். அது எப்போது நைட்டில் அவர் வந்துட்டு 11 ஒர்க் முடிச்சுட்டு வந்தார். வந்த உடனே பார்த்திங்கன்னா நான் அவரை கூட்டிகிட்டு வெளியில் கிளம்பிட்டேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு ப்ளவுஸ்க்கு ஹூக் கட்டிகிட்ருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அதில் வந்துட்டு எனக்கு இன்றைக்கி அமௌண்ட் கொடுத்தாங்க. அதனால நான் அவரை வெளியில் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் தான் வந்திருந்தோம். அவர் வந்துட்டு 11 வேலை முடிச்சுட்டு வந்தார். வந்த உடனே நாங்கள் கிளம்பியாச்சு. அவர் எங்ககிட்ட சிக்கன் ரைஸ் வாங்கி தர சொல்லி கேட்டார். சரி, நாங்களும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹோட்டலுக்கு போயிட்டோம். மேக்ஸிமம் எல்லா ஹோட்டலும் மூடி இருந்தது. நல்ல வேலை இது திறந்துருந்தது. உள்ளே போயாச்சு. போயிட்டு ஆர்டர் கொடுத்தோம். ஆர்டர் கொடுத்ததும் வந்துருச்சு. சிக்கன் ரைஸ் தான் கேட்டார். அப்புறமா பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு அம்மாவுக்கும் பாப்பாவுக்கும் ஏதாவது வாங்கணுமேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேங்காய் பன் வாங்கிட்டு வீட்டுக்கு போகலான்னு வண்டி எடுத்தோம். வண்டி திரும்பினா ஒரு குல்ஃபி இருந்தது. சரி, அவர் குல்ஃபி கேட்டாருன்னு சொல்லிட்டு குல்ஃபி வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். நான் சாப்பிடல. அப்பப்போ இடையில டேஸ்ட் மட்டும் பார்த்துக்கிட்டேன். அவர் தான் சாப்பிட்டுட்டு இருந்தார். ஏன்னா எனக்கு லைட்டாக கோல்டு இருக்குது. அதனால நான் சாப்பிடல. இந்த மாதிரி நம்ம லைஃப்பை சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சு அதை நம்மளே அழகாக்கி ரசிச்சுக்கணும். அப்போ தான் வந்துட்டு லைஃப் போர் அடிக்காது. எப்போவுமே ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காகவே போயிட்டுருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம வாழ்க்கையுமே அழகாக்கும், நிறைய மெமரிஸையும் கொடுக்கும். டாட்டா பை.